ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுன்னு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. கோமதியுமே பாண்டியன் கோச்சிக்கிட்டு பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மீனாவுமே மயிலை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயிலக்காவை எப்படியாவது அத்தை கிட்ட பேசி மயிலக்காவை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க மீனாவும். அதுக்கப்புறம் இங்கே செந்திலுமே மீனா நீ என்ன இருந்தாலுமே அங்கே கதிரும் ராஜியோட விஷயத்த நீ மறைச்சிருக்க கூடாது. நீ மறைச்சிட்டு ஆனால் இந்த வீட்டில் வந்த ஓகே, ஆனால் இங்கே இருக்கிற வேலையை எதுவுமே செய்யாமல் நீ பாட்டுக்கு சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்தில் மீனா கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டெல்லாம் மீனா உடனே எங்க உங்களுக்கு கை இல்லையா? நானும் உங்களை மாதிரி தான் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வரேன். நானும் ரொம்ப டயர்டாக தான் இருக்கேன். என்னாலலாம் சாப்பாடு செய்ய முடியாது. உங்களுக்கு கை இல்லையா? நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே உக்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் செந்திலுக்கு பயங்கர கோபமாயிடுது. மீனா என்கிட்ட நீ எதிர்த்தெல்லாம் பேசாத. நீ எதிர்த்து பேசினாவே எனக்கு செட்டே ஆகலை. எனக்கு கோவம் தான் வருது உன்னை பார்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இங்கே மீனா கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு மேலே அவகிட்ட பேசிட்டு இருந்தோன்னா எனக்கு தான் கோவம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே செந்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே இவர் வேற என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்காமே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. மாமா தான் அந்த விஷயத்த நினச்சி புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்காருன்னா இவரும் அவரை மாதிரியே இருக்காரு அப்படின்ற மாதிரியுமே அங்கே மீனாவுமே உக்காந்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் என்ன எப்பவும் போல் கோமதியுமே அந்த விஷயத்த நினச்சி உக்காந்துக்கிட்டு இருக்க. இங்கே அரசியுமே போயிட்டு அம்மா எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்பா அந்த விஷயத்த மறந்துடுவாங்க. என்ன இருந்தாலுமே நீங்கள் அந்த விஷயத்த மறைச்சது ரொம்பவே தப்பு தான்மா. ஏன்னா நீங்கள் இந்த விஷயத்த நீங்கள் அப்போவே அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும்ல. எங்ககிட்ட தான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அப்பா கிட்ட சொல்லி இதை சரி பண்ணியிருக்கணும்ல. அப்பா இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அப்பா எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். ஏமா இது மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரியுமே எங்கள் அரசி அவங்க கோமதி கிட்ட கேட்குறாங்க. கோமதியும் அரசி அது இல்லைப்பா, அது நிறைய பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுனால மீனாவும் ராஜியும் இந்த விஷயத்த மறைச்சி வைக்க சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த எப்பவும் மறைச்சி வைக்கணும் அப்படின்றலாம் நினைக்கல. ஆனால் நேரம் வரும்போது இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளேயே இது மாதிரி சண்டை நடந்து எங்கள் அண்ணனுங்க இந்த வீட்டுக்குள்ளே இது மாதிரி இப்போ போயிடுச்சு. ஆனால் நான் சந்தர்ப்ப சூழ்நிலை கதிரை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உண்மையுமே சொல்லிட்டேன். ஆனால் நான் இந்த உண்மையை சொல்லியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதி உக்காந்துக்கிட்டு இருக்க. இங்கே அரசியும் உடனே அம்மா நீங்கள் இந்த உண்மையை நீங்கள் இப்போ சொன்னது தாம்மா சரியானது. ஏன்னா நீங்கள் இந்த உண்மையை இன்னும் மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு இன்னும் தான் கோவம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்போ இருந்தாலுமே இந்த உண்மை தெரிய வரும்போது உங்கள் மேலே அப்பா ரொம்பவே கோவமாக இருப்பார். நீங்கள் இந்த உண்மையை சொன்னது ரொம்பவே கரெக்டு தாம்மா. அதுக்குன்னு நீங்கள் அப்பா உங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அப்பா கூடிய சீக்கிரம் மனசு மாறிடுவார். நீங்கள் அப்பா கிட்ட பேசாமல் மட்டும் இருங்கம்மா அப்படின்ற மாதிரியுமே அரசி சொல்லி அங்கே கோமதியை சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே அங்கே செந்தில நினச்சி உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே இங்கே மயிலுமே கால் பண்ணுறாங்க. உடனே மீனாவும் அக்கா இது மயிலக்கா இதுக்கு கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்க. உடனே அட்டன் பண்ணி அக்கா என்னக்கா விஷயம்? நீங்கள் ஆஃபீஸில் தானே பேசினீங்க. இந்த விஷயத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலக்கா. இதில் நான் எதுவுமே முடிவெடுக்க முடியாதுக்கா. இந்த விஷயத்தில் நீங்கள் எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் அங்கே வீட்டுக்கே போய் நீங்கள் பேசாமல் மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டையுமே பேசுங்க அப்படின்ற மாதிரியுமே மீனா சொல்கிறாங்க. உடனே இங்கே மயிலுமே மீனா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மீனா. அந்த வீட்டில் யார் ஃபோன் பண்ணாலுமே எடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் என் நம்பரை அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் எப்படி மீனா பேசுறது? எனக்கு ஒன்றுமே புரியல மீனா. அந்த வீட்டில் இருந்த வரையும் நான் அந்த பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ அந்த வீட்டை விட்டே துரத்துட்டீங்க. இப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மீனா. நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னாலாம் நான் சொல்ல வரல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். நீங்கள் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் போய் கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ஆறுதலாக இருக்கு மீனா அப்படின்ற மாதிரியுமே இங்கே மயில் சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனாவும் அக்கா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கக்கா. நான் உங்ககிட்ட பேசுறது தெரிஞ்சால் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் மறைச்சி வச்ச விஷயமெல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரியுமே அவர் வேற பேசிக்கிட்டே இருப்பாருக்கா. ஏற்கனவே இங்கே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்கள் வேறக்கா எனக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன மாட்டி விட்டுறாதீங்க. ஏற்கனவே இங்கே எவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே சொல்லிடுற. உடனே இங்கே மயிலுமே அது மீனா கட் பண்ணுறாத மீனா. எனக்கு ஒரே ஆறுதல் நீயாக தான் இருக்க. ஏன்னா அந்த வீட்டில் யாருமே என் கூட பேசலை. நீ மட்டும்தான் என் கூட பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு மீனா. இந்த
வீட்டில் என்னால் உக்காந்துக்கிட்டு இருக்க முடியல. எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பா மூஞ்சியையும் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டிலேயே என்னால் இருக்க முடியல. இதுக்கு எதனா ஒரு முடிவு சொல்லுமீனா. எனக்கு நீ அந்த வீட்டில் சேர்த்து விடு அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான வழி எப்படின்னு சொல்லுமீனா. ஏன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொல்கிறதெல்லாம் கேட்டு என்னோடய வாழ்க்கையை தொலைச்சது எனக்கு போதும். ஆனால் இதுக்கு மேலேயுமே அவங்க 2 பேரும் பேச்சே நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு மாதிரியுமே மயில் வந்து இங்கே மீனா கிட்ட சொல்ல, உடனே இங்கே மீனாவும் அக்கா நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுட்டு பேசுகிறீங்களா? எனக்கு இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியலக்கா. ஆனால் ஒரு வழி இருக்குக்கா. இப்போ நீங்கள் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணிங்க. இங்கே பாண்டியன் மாமாக்கு பண்ணிங்களா? அவருக்கு பண்ணி நீங்கள் பேசி பாருங்கள். அவர் மனசு மாறி உன்னை அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாருனா உங்களுக்கு அதிர்ஷ்டம். அப்படி அவர் ஃபோனவே எடுக்கலைன்னா நீங்கள் கப்புன்னு சைலண்ட் ஆகிடுங்கக்கா. இதுக்கு மேலே எனக்கு என்ன ஐடியா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியலக்கா. இதுக்கு மேலேயுமே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் பேசுகிறதுனா நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனாவுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மயிலுமே அங்கே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியுமே உக்காந்துக்கிட்டு இருக்க. உடனே அங்கே பாக்கியமும் அங்கே வந்து மயில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபோன்லேயே உக்காந்துக்கிட்டு இருக்காத, கொஞ்சமாவது சாப்பிடு. நீ சாப்பிடாம தூங்காமல் இருந்தனா அந்த வீட்டில் உன்னை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறியா? அவன் அந்த வீட்டில் போய் பாரு, தெம்பா சாப்பிட்டுட்டு நல்லா உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க குத்துக்கில்லாட்டம். அவங்கள எப்பவுமே அவங்களுக்கு மனசாட்சி இருக்காது. உன்னை அந்த வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. நாம்ளா முயற்சி எடுத்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும். நம்ம கேஸ் கொடுத்துமே அந்த வீட்டில் நம்மளால போக முடியல. நம்மளை எப்படி அலைய விடுறாங்களோ பார்த்தியா அப்படின்ற மாதிரியுமே பாக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே மயிலும், அம்மா என்ன ஃபர்ஸ்ட் தனியாக விடுங்கம்மா, நானே ஏற்கனவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கேன், நீங்கள் வேற வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா அப்படின்ற மாதிரியுமே அங்கே மயிலுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மயிலும் பாண்டியனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியுமே கால் பண்ணுறாங்க. உடனே பாண்டியனுக்கும் ரிங்கு போகுது. பாண்டியன் மயில் பண்ணுறதை பார்த்துட்டு இவ எதுக்கு எனக்கு கால் பண்ணுறா அப்படின்ற மாதிரியுமே அங்கே உக்காந்து இது எடுக்கலாமா வேணாவான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே ஒரு சைடு கோமதியை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. கோமதியும் இதே மாதிரி ஒரு விஷயத்த மறைச்சி வச்சிருக்கா. அதே மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவளையுமே மறைச்சி வச்சு அந்த விஷயத்த யாருக்குமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதி நினச்சா. அதே மாதிரி தானே இவங்க அம்மா அப்பா சொன்ன பொய்ய அவளுமே சந்தர்ப்ப சூழ்நிலையில் மறைச்சி வச்சிருப்பா. நம்ம பேசாமல் சரவணுக்கு கூட மறுபடியும் நம்ம சேர்த்து வச்சிருக்கலாமா அப்படின்ற ஒரு மைண்டுமே இங்கே பாண்டியனுக்கு வந்துடுது. உடனே அந்த காலை அட்டன் பண்ணி, சொல்லுமா மயில், எனக்கு எதுக்கு கால் பண்ணியிருக்க? நீ எனக்கு பண்ணாதம்மா, ஃபோனெல்லாம் எனக்கு பண்ணாத, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரியுமே அங்கே பாண்டியன் சொல்கிறாரு. இதை கேட்ட இங்கே மயிலுமே, மாமா நீங்கள் அந்த ஃபோனை மட்டும் கட் பண்ணிடுறாங்க மாமா, அந்த வீட்டில் என்னை எல்லாருமே பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் யாருக்கு பண்ணாலுமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க மாமா, எனக்கு உங்களை விட்டால் வேறு வழி தெரியல மாமா, நான் ஏதோ தெரியாமல் அந்த மாதிரி ஒரு பொய்யெல்லாம் மறைச்சி வச்சுட்டேன் மாமா, நான் செஞ்ச தப்பெல்லாம் உண்மைதான், ஆனால் உங்கள் மேலே வச்சுருந்த பாசம் எல்லாமே உண்மைதான் மாமா, உங்கள் மேலேயும் சரி கோமதி அத்தை மேலேயும் சரி அவர் மேலே அங்கே ராஜி அரசி கதிர் செந்தில்னு சொல்லிட்டு இவங்க எல்லார் மேலேயுமே நான் பாசம் வச்சது உண்மைதான் மாமா, என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா, நான் உங்களை அசிங்கப்படுத்த வைக்கணும் இல்லை உங்களை அவமானப்படுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நினைக்கல அப்படின்ற மாதிரியுமே இங்கே மயிலுமே அங்கே பாண்டியன் கிட்ட சொல்ல, பாண்டியனும் இதை கேட்டுட்டு அங்கே மயில் கிட்ட என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், மயில் நீ என்கிட்ட இதை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது, ஏன்னா சரவணன் உன் மேலே பயங்கர கோபமாக இருக்கான், அதுவும் இல்லாமல் உனக்கும் அவனுக்கும் விவாகரத்து வேணும் அப்படின்ற மாதிரியுமே நின்றுக்கிட்டு இருக்கான், நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல, நீ ஃபோனை கட் பண்ணுமா அப்படின்ற மாதிரியுமே பாண்டியன் கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.